GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ராகேஷ் மற்றும் கோவிந்த் கோல்டு. இவர்கள் இருவரும் கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டி அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் தங்கியிருந்து கார்பெண்டர் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி கருமத்தப்பட்டை பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் டீ குடிக்க சென்றனர். அப்போது அங்கு டீ கடையில் இருந்த இருவர் இவர்களிடம் தமிழில் கேள்வி கேட்டனர். வடமாநில இளைஞர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இந்நிலையில் அருகில் இருந்த கட்டிடத்தை காட்டி அங்கு வேலை செய்வதாக சைகை மொழியில் பேசியிருக்கின்றனர். அப்போது அந்த இருவரும் தகாத வார்த்தைகளில் பேசி வடமாநில இளைஞர்கள் இருவரையும் தாக்கியுள்ளனர். மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வடமாநில இளைஞர்களை சரமாரியாக குத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து டீ கடையில் இருந்த ஊழியர்களும் பொதுமக்களும் வடமாநில இளைஞர்களை மீட்டனர். மேலும் அந்த இருவரும் வடமாநில இளைஞர்களுக்கு மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கின்றனர். அதன் பிறகு காயமடைந்த கோவிந்த் கோல்ட் மற்றும் ராகேஷ் இருவரும் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் முழுவதும் டீ கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. வரும் கருமத்தப்பட்டி போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே சம்பவம் நடந்து 3 வாரங்களுக்கு மேலாகியும் CCTV காட்சிகள் போன்றவை கிடைத்தும் தாக்குதல் நடத்திய நபர்களை கண்டறிய முடியாமல் கருமத்தப்பட்டி போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.